வணக்கம் நண்பா. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே என்னோட சேனலில் மோஸ்ட்லி கேட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா லாக் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாக் கேல்குலேஷன் கஷ்டமே கிடையாதுடா, ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் லாக் கேல்குலேஷன் படிக்கலைன்னா உங்களுக்கு வெளியேருந்து பார்த்தா ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் உள்ளே நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் படித்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ரூல்ஸு, என்ன பண்ணணும், எல்லா கான்செப்ட்ஸையும் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாரு, ஸோ தட் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேவா? சரி, லாக் கேல்குலேஷன் ஜென்ரலி நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன் ஈவன் மேக்ஸு கூட உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் லாக் புக் தருவாங்க. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸுக்கு பெருசாக தேவைப்படலைனாலும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு தேவைப்படும். அதுவும் மெயினாக நியூமெரிக்கல் சம்ஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல தான் தேவைப்படும். ப்ரோ, எங்களுக்கு இந்த லாக் புக்கு நியூமெரிக்கல் சம்ஸ்லையும் எந்த இடத்துல தேவைப்படும்? உங்களுக்கு சம்ஸில் இப்போ 2 மல்டிப்ளை பண்ணுறது டஃப்பாக இருக்கலாம், இல்லை 2 டிவைட் பண்ணுறது டஃப்பாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட் நம்பரை கொடுத்து ஸ்கொயர் பண்ணுங்களாம், இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட் நம்பரை கொடுத்து ரூட் எடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டஃப்பான கேல்குலேஷன் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லாக் கேல்குலேஷனை கற்றுக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே வித்தின் 2 மினிட்ஸில் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம் இஃப் யூ ஆர் வெல் தரோ. அந்த 2 மினிட்ஸ் வேலையை நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். எல்லா ரூல்ஸுமே சொல்லி கொடுத்துட்றேன், நீ நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12.14 இன்ட்டு 13.75. இப்போ இந்த நம்பரை நீ மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுவேன்? இது கூட நீ என்ன பண்ணிடுவ, 4 நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக எழுதிடுவேன். மல்டிப்ளிகேஷன் கூட நீ பண்ணலாம், லாக் புக்கில் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை நீ டேரெக்டாக கூட மல்டிப்ளை பண்ணலாம், தப்புலாம் கிடையாது. மேபி இப்படி இருந்துச்சுன்னா 0.6234 இன்ட்டு 0.4375 இது ரொம்ப பெருசாக போகும். இந்த மாதிரி கேல்குலேஷனுக்கெலாம் நீ லாக் புக் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்பரை என்ன பண்ணலாம், 0.6234 டிவைடட் பை 0.4375 என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். இதுவும் கேல்குலேஷன் டஃப்பாக இருக்கும். இல்லை இதே நம்பரை தம்பி ஸ்கொயர் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டப்படுவேன், இல்லை இதே நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுப்பான்னா அதை விட கஷ்டப்படுவேன், க்யூப் ரூட் வந்தால் அதை விட கஷ்டம். இந்த மாதிரி எங்கெல்லாம் கேல்குலேஷன் டஃப்பாக இருக்கும் அப்போல்லாம் நீ என்ன பண்ணணும்னா இந்த லாகை யூஸ் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பப்ளிக்கில் உங்களுக்கு லாக் புக்கு தந்துடுவாங்க, தரமாட்டாங்க. நீங்கள் கேட்கணும், கேட்டால் தான் தருவாங்க. இனிஷியலாக எல்லாருக்குலாம் தரமாட்டாங்க. ஓகே, இப்போ எங்கே யூஸ் பண்ணுன்ற முதல் விஷயத்த சொல்லி கொடுத்துறேன். அதுக்கடுத்து லாகில் ஒரு சர்டன் 3 ரூல் இருக்குது. 3 ரூலை மட்டும் கற்றுக்கோ, லாக் ரொம்ப ஈஸி. மோஸ்ட்லி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியலனாலும் கேட்டுக்கோங்க. லாக் ஆஃப் ஏபி. லாக் ஆஃப் ஏபின்னா நான் எதுவும் சொல்லலை, 2 நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு லாக் வேல்யூ எப்படி எடுக்கணும் தெரியுமா? லாக் ஏ தனியாக எடுத்துக்கணும். மல்டிப்ளிகேஷனால என்ன அர்த்தம், அதிகமாகுது. அதனால் ப்ளஸ் லாக் பி. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நீ டேரெக்டாக லாக் எடுக்காமல் லாக் ஏ தனியாகிடு, லாக் பி தனியாகிடு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண தான் இந்த வேல்யூக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படின்றது சொல்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டாவது லாக் ஏ பை பி. இது எதுக்கு யூஸ் ஆகும்? டிவிஷன். டிவிஷன்னா மைனஸ் ஆகும். அப்போ சேம் லாஜிக், லாக் ஏ மைனஸ் லாக் பி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு லாக் ஏ பவர் என். அதாவது மேலே பவர் ஸ்கொயரோ க்யூபோ இல்லை ஸ்கொயர் ரூட்டோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த எண்ணை அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், என் லாக் ஏ. அதாவது லாக் ஏ எடுத்துகிட்டு அதை n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த ஆன்சர் உனக்கு கிடச்சிடும். சரி ப்ரோ, இதுக்கும் நான் பண்ணுற லாக் கேல்குலேஷனுக்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்குற? சம்மந்தம் இருக்குது. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண சொன்னால் நீ முதல் நம்பரை தனியாக லாக் எடுக்கணும், செகண்ட் நம்பர் லாக் எடுக்கணும், ப்ளஸ் பண்ணணும், ஏபியோட லாகு கிடச்சிரும். டிவைட் பண்ண சொன்னால் லாக் ஏ எடுக்கணும், மைனஸ் பண்ணணும், லாக் பி எடுக்கணும், செகண்ட் நம்பர் கிடச்சிரும். இதே உனக்கு பவரில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டு லாக் ஏ எடுத்துட்டேன்னா முடிச்சு போச்சு. இப்போதைக்கு உனக்கு இந்த ரூல்ஸ் அந்தளவுக்கு சென்ஸாக இருக்காது. பட் நெக்ஸ்ட்டு நான் சொல்லித்தர போகிறதுலேருந்து உனக்கு புரியும் பார். ஓகேவா? தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம், அந்த எக்ஸாம்பிளை மல்டிப்ளை பண்ணுவோம், டிவைட் பண்ணி பார்ப்போம், ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்ப்போம்.
உனக்கு யூஸிங் திஸ் லா புரிஞ்சிடும். ஆச்சு, ஓகேவா? ஓகே ஓகே நண்பா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு லா புக்கும் எழுதிட்டேன், அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கேல்குலேஷன் இந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ உங்களோட கேல்குலேஷன் இப்படி இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஏவும் ஒரு பியும் மல்டிப்ளை ஆகிருக்கு. இப்போ இதுக்கு லாக் எடுக்கணும்னா நான் என்ன சொன்னேன், லாக் ஏ தனியாக எடுங்க, லாக் பி தனியாக எடுங்க, ப்ளஸ் பண்ணணும். இதை தான் நான் லாஸ்ட்டு ஸ்லைடில் 3 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுனால ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இதே விஷயம் இது டிவைடில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும், மைனஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ரைட், ஓகே, சரி, ஓகே. உங்களுக்கு அப்படி மறக்குது, மல்டிப்ளிகேஷன்னா ப்ளஸ் வரணும்னு மறக்குதுன்னா சிம்பிளாக யோசிங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆகும், அதிகமாகும், அதனால் ப்ளஸ் வருது. டிவைட் பண்ணால் மைனஸ் ஆகும், ஐ மீன் கம்மி ஆகும், ஸோ தட் மைனஸ் போடுறோம், அவ்வளோதான். ரைட்டு. இப்போ மொத்தம் உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ்ன்னு 1 by 1 சொல்லிக்கிட்டே வரேன். ஸ்டெப் 1 நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது என்னன்னா, என்ன நம்பர் இருந்தாலும் அது லைக் இப்படி உங்களுக்கு இப்படி ஹோல் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை இப்படி 0.629 இப்படி ஒரு நம்பர் இருந்தாலும் சரி, இல்லை லைக் தட் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னதுன்னா சம்திங் ஒரு பாயிண்டில் வச்சு நீங்கள் நம்பர் எழுதணும். பாயிண்டில் வச்சு நம்பர் வேணும்னா ஒன்றும் இல்லை, பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கடுத்து எத்தனை நம்பர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போவுமே பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 437 இருக்குது, நான் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும். அப்போ எனக்கு பாயிண்ட் எங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும். ஸோ இப்போ 4.37 வைக்கிறான்னா 10⁻²ன்னு போடணும். அப்போ தான் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட்டு இங்கே வரும். ஸோ எப்போவுமே லாக் கேல்குலேஷனுக்கு இப்படி எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ இந்த நம்பரை பாயிண்ட்டுக்கு முன்னாடி, ப்ரோ இங்கே ஆல்ரெடி பாயிண்ட்டுக்கு முன்னாடி தானே நம்பர் இருக்குது. இல்லைடா, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. எனக்கு 0 இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், அவ்வளோதான், இந்த பாயிண்ட்டை தூக்கி இங்கே வச்சு இப்போ 10⁻⁻1. புரிஞ்சிருச்சா? யா 10⁻⁻1 வச்சிட்டேன்னா இந்த சைடு வந்துடும், உன் கேல்குலேஷனில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் எப்போவுமே ஸ்டெப் 1 என்னதுன்னா இதுதான், பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வச்சுக்கோ, மிச்சம் எல்லாத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துரு. பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு மாதிரி 10⁻⁻ என்ன வருமோ அதை போட்டுரு. இதுதான் ஸ்டெப் 1. இப்போ இதுதான் ஓசம். இப்போ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் தான் வச்சுக்கணும். இங்கே என்ன இருக்குது, 2 நம்பர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 2 நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி தள்ளணும், இவனை இந்த சைடு தள்ளணும். அப்படி தள்ளணுன்னா என்ன வரும், இந்த சைடில் ஒரு 10 வரும், இந்த சைடில் இன்ட்டு 10 வரும். ஸோ மொத்தமாக சேர்த்து 10⁻²ன்னு வரும். இதுதான் லாஜிக், ஓகேவா? இப்போ அந்த ஸ்டெப்பை கிளியராக எழுதுகிறேன், நல்லா கவனி. 13.43 88.75 மறந்துக்கிருந்து தொலைச்சிட போகிறேன். ரைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுகிறேன், 13.43 × 88.75 இருக்குது. ஸ்டெப் 1 நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸ்டெப் 1 என்னது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் தான் இருக்கணும், அந்த நம்பர் 0வை தவிர்த்து இருக்கணும். இங்கே 0வை தவிர்த்து தான் இருக்குது, ஜஸ்ட் பாயிண்ட்டை மூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 1.343 இன்ட்டு ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு பவர் எழுதிக்கிறேன் 10. அதே மாதிரி 8.875 இன்ட்டு 10. கரெக்டாக இல்லையா? ரைட்டு. இப்போ உன்னோட பாயிண்ட் எப்படி வரும், கரெக்டா? ரைட். எழுதியிருக்கேன், இந்த 10ஐயும் இந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணி 100ன்னு எழுதுறத 10⁻²ன்னு எழுதிட்டேன். ரைட்டு, ஓகே. இப்போ உன்னோட கேல்குலேஷன் பூராவுமே இதை மட்டும்தான் சார்ந்து இருக்கணுமே தவிர்த்து இதை இழுக்காத. ஃபைனல் கேல்குலேஷன், அதாவது லாகெல்லாம் முடிச்சு உனக்கு ஒரு ஆன்சர் வரும் பார்த்தியா, அதோட சேர்த்து இதை எழுதி விட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இந்த 10⁻²வை, ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 என்ன, பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும், அந்த ஒரு நம்பர் 0வாக இருக்கக்கூடாது. அதை தான் எனி நம்பராக இருக்கலாம், அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை நம்பர் வேணால் இருக்கலாம். மோஸ்ட்லி 3 இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ, அதுதான் பெட்டர். பிகாஸ் லாகில் 4 வேல்யூ தான் யூஸ் பண்ண முடியும், நீ போய் 6-7 வேல்யூஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ அப் டு 3 வேல்யூஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம். ரைட், ஓகே. ஸ்டெப் 1 முடிச்சாச்சு, ஓகேவா? சரி, கொஞ்சம் போர்டு இதாக இருக்குது, நம்ம என்ன பண்ணலான்னா அழிச்சிக்கலாம். ஸோ ஸ்டெப் 1 எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? ரைட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துருக்க கொஷினை இப்படி மாற்றிக்கிட்டேன். இப்போ ஸ்டெப் 2 என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஸ்டெப்பு தாண்டா எல்லாத்துக்குமே எக்ஸாக்ட்லி வரும். பாரு, ஸ்டெப் 2 என்னதுன்னா லாக் எடுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு லாக் எடு, இதுக்கு லாக் எடு, ஒன்றும் கிடையாது. இது ஏ, இது பி. லாக் எடுக்கும் போது எடுத்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உங்கள் லாக் டேபிள் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 1, 2, 3, 4, 9 வரைக்கும் போகும். அண்ட் லாஸ்ட்லி அங்கே ஏதோ மெயின் டிஃப்ரென்ஸும் கொடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இருக்கும். எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் இருக்கும். இதுக்கு பார்த்தா வேல்யூஸ் போகும், இதுக்கு பார்த்தா வேல்யூஸ் போகும். ஸோ நமக்கு எது வேல்யூ தேவையோ அதை மட்டும் நான் போர்டில் எழுதியிருக்கேன். பிகாஸ் எல்லாம் எழுதுனா டைம் ஆகல, அதுக்கு தான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி எழுதணுன்றதை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணணும். நான் ஸ்டெப் 1லேயே சொல்லிட்டேன், உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் தான் வச்சு எழுதுங்கன்ட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு எப்போவுமே 0 பாயிண்டில் தான் வரும். ஸோ ரூல் என்ன தெரியுமா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். அந்த நம்பர்லேருந்து -1 பண்ணி எழுதணும். இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர். -1 பண்ணால் 0. நான் சொல்கிறது இப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர். அதுலேருந்து மைனஸ் பண்ணால் 0. புரியுதா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குன்றதை பாருங்கள். அந்த நம்பரை 1ஆல் மைனஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ -1 பண்ணால் 0 வரும். இங்கேயும் ஒரு நம்பர் தான் இருக்குது, மைனஸ் பண்ணால் 0 வரும். ப்ரோ நீங்கள் தான் ஸ்டெப் 1லேயே ஒரு நம்பர் தான் வச்சுக்கணும்னு சொல்லுவீங்களே. யா, நீ ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் 2ல் எப்போவுமே நீ 0 பாயிண்டில் தான் ஆன்சர் எழுதணும். இதுதான் மேட்ரு. ஒருவேளை பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீ 2 நம்பர் வச்சுருந்தேன்னு வையன், லைக் இந்த மாதிரி 13.43 கொஸ்டினில் இருக்க மாதிரி எழுதிட்டேன்னா உனக்கு அப்போ எப்படி வரும்னா 2 நம்பர் இருக்குது. 2 நம்பர்னா என்ன வரும்? 2 - 1. 2 - 1னா 1 பாயிண்ட்டுன்னு வரும். ஸோ அந்தளவுக்கு நான் டஃப்பாக கொண்டு போகக்கூடாதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு நம்பரை ஸ்டெப் 1ல் மாற்றிடுங்க, ஸ்டெப் 2ல் எப்போவுமே 0 பாயிண்டில் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக நான் ஸ்டெப் 1ல் அந்த வேலையை பார்த்தேன்றது. ஓகேவா? ரைட், சூப்பர். இப்போ 0 பாயிண்டில் எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இப்போ தான் நம்ம லாக் புக்கை யூஸ் பண்ணி எழுத போகிறோம். எப்படி தெரியுமா? முதல் 2 நம்பரை சேர்த்து பாரு. 1, 3. அந்த நம்பரை நீ இந்த டேபிளில் தேடணும். 10, 11, 12 போடுதான், இதில் 13 தேடணும். இந்த 13ல் நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 4. 13ல் பார்க்கணும் 4th பொசிஷனில் இந்த நம்பர் வருதா? 1, 2, 7, 1. அதை அப்படியே எழுதிக்கோ ப்ரோ. அப்போ லாஸ்ட் நம்பர் 3 அப்படியே இதே 13ல் அப்படியே மீன் டிஃப்ரென்ஸில் 3 பாரு. என்ன இருக்குது? +10. ஆமாம் 10 இருக்குது. இந்த 10 நீ என்ன பண்ணா இந்த நம்பரோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் உனக்கே தெரியும் 1281. இதுதான் லாக் ஆஃப் 1.343. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. லாக் எடுத்துட்டேன் ப்ரோ, அவ்வளோதானா? அப்போ லாக் 2 டக்குன்னு எடுக்கலாமா? ஃபஸ்ட்டு 2 நம்பர் சேர்த்து பாரு. 88. 88ல் என்ன நம்பர் பார்க்கணும்? 7. பார்த்தா 9479. ஆஸ் யூஷுவல் நான் சொல்லிட்டேன், பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ 0 பாயிண்ட், ஏன்னா ஒன்று மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் 5th பொசிஷன். 5th பொசிஷனில் பார்த்தோன்னா ஆன்சர் 2 இருக்குது. அதே 88ல் 2 இருக்குது மீன் டிஃப்ரென்ஸில். ஸோ 2 ஆட் பண்ணால் 0.9481. இதுதான் உன்னோட லாக் வேல்யூஸ் ஃபார் போத் தி நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ லாக் ஏ கண்டுபிடிச்சா, லாக் பி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? மல்டிப்ளிகேஷன். என்ன பண்ணணும்? ஆட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இந்த நம்பர் டிவிஷனில் இருந்தால் மைனஸ் பண்ணியிருக்கணும். தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்டெப் 2 லாக் எடுக்கிறது. ஸ்டெப் 3 ரெஸ்பெக்டிவ் ஆப்ரேஷன்ஸ். ரெஸ்பெக்டிவ் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன தெரியுமா? ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா அப்படின்றத நீ கவனிக்கணும், அவ்வளோதான். ஸோ 0.9 ப்ளஸ் தானே பண்ணுறீங்க, ஸோ பிரச்சனை கிடையாது. 0.1281 நெக்ஸ்ட்டு 0.9481. ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆட் பண்ணிங்கன்னா 1 × 1 2 1 × 1 இல்லை, 1 + 1 16 7 10 1. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 1.0762. இதுதான் இந்த 2 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய லாக் வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும். அதாவது ஸ்டெப் 4 ஆன
ஆன்டிலாக் எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அது எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா, இப்போ நான் அகைன் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஆன்டிலாக்னு ஒரு டேபிள் இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம எடுத்தது லாக் டேபிளில், ஆன்டிலாக்னு ஒரு டேபிள் இருக்கும். அதே ஆன்டிலாக் டேபிளில் இதே ப்ராசஸை அப்படியே பண்ணுவோம். பண்ணி முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிடும். இதான் சிம்பிள். ஓகேவா? சரி போகலாமா? ரைட், ஓகே. ஓகே நண்பா. ஸோ இப்போ நான் அகெயின் ஆன்டிலாக் டேபிள் எடுத்துட்டேன். என்ன ப்ரோ ஆன்டிலாக்னு சொல்லிட்டு அதே லாக் டேபிள் தான் வச்சுருக்கீங்கன்னா, ஆன்டிலாக்கும் லாக் டேபிளுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். மீன் டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி தான் வரும். இந்த 0 1 2 3 4 5 6 அதுவும் அப்படி தான் வரும். அது கீழே இருக்க வேல்யூஸும் வரும். இந்த பாயிண்ட்டு மட்டும் மாறும். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், 10 11 12 13 14 படிச்சிருப்போம்ல. ஆனால் இங்கே 0.00 0.01 0.02 அப்படின்னு வரும். ஸோ அப்படியே ஆரம்பித்து அப்படியே 0.68 0.79 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? தட்ஸ் இட். சரி, இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பருக்கு ஆன்டிலாக் எடுக்கணும். என்ன ப்ரோ ஃபஸ்ட் ஸ்டெப் 3லேருந்து நம்ம எங்கே போகிறோம், ஸ்டெப் 4க்கு போகிறோம். என்ன பண்ணுறோம், ஆன்டிலாக் எடுக்க போகிறோம். ஆன்டிலாக் எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான லாஜிக் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோ. நான் என்ன சொன்னேன், லாகில் எப்போவுமே 4 வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே என்ன இருக்குது, 5 வேல்யூஸ் இருக்கா. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவை என்ன பண்ணணும்னா, இந்த 1 இருக்குது பார்த்தியா, அதை நீங்கள் 10 பவரில் எழுதணும். ஸோ 10 பவர் மேலே என்ன இருக்குது 1 இன்ட்டு இந்த நம்பருக்கு ஆன்டிலாக் ஒன்று எடுப்பீங்க பார், அதை தூக்கி இங்கே எழுதிட்டிங்கன்னா உங்கள் ஃபைனல் ஆன்சர் ஓவர். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எப்போவுமே நல்லா கவனிச்சுக்கோ, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஆன்டிலாக் எடுக்கிறப்ப பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை 10 பவரில் எழுதணும். மிச்ச 4 நம்பருக்கு தான் நீ ஆன்டிலாக் எடுக்க போகிற. தட்ஸ் இட். இப்போ உன்னோட ஆன்டிலாக் என்ன, ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் ஆஸ் யூஷுவல். ஏன்னா இங்கே 0 0 0 1 0 2ன்னு ஆரம்பிக்குது. 0 7 கிடச்சிருக்கு. 0 7ல் 6th பொசிஷனில் பார்க்கணும். 6th பொசிஷனில் பார்த்தோன்னா 1 1 9 1 இருக்குது. அதுக்கு செகண்டில் பார்த்தோன்னா ஒன்று ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மீன் டிஃப்ரென்ஸ்க்கு நீ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ 1 1 9 2வா. பாயிண்ட் எப்போவுமே வைக்கிறது எங்கன்னா 1 பக்கத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ உன்னோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா 1.192 இன்ட்டு 10 to the power 1. சூப்பரா? இப்போ இதில் என்ன இருக்குது, நான் இந்த டேபிள் நேம் அடிச்சுக்கிறேன் ஸோ தட் ஈஸியாக இருக்கும். 10 power 2 இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணி தான் எனக்கு இது கிடச்சிருக்கு. ஆனால் அந்த 10 power 2வை நான் கடைசி வரைக்கும் சேர்க்கலை. ஸோ 10 power 2வையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டேன்னா 10 power 3ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ என்னோடய ஆன்சர் இந்த பாயிண்ட்டை 3 தள்ளி வைக்கணும். 1 1 9 2ன்னு ஆன்சர் கிடைக்கிது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேல்குலேட்டரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபோன் எடுத்திருக்கேன், எதுக்குன்னா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்கிறது கரெக்டு, இல்லைன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோன்னு அர்த்தம். ஸோ 1.343 இன்ட்டு 8.875. ஓகேடா? ஸோ செக் பண்ணி பார்த்தப்ப ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபோனை கீழே போட்டுருவோம் போலையே. ஸோ ஆன்சர் உங்களுக்கு 1191.9 கிடைக்குது கேல்குலேட்டரில் போட்டால். ஸோ என்ன நமக்கு கிடச்சிருக்கு 1192. ஸோ ஏன் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1192 தானே வருது. ஹோல் நம்பர்லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. விச் மீன்ஸ் நம்ம லாக் புக்கில் போட்ட மெத்தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட். அவ்வளோதான். இவ்வளோ தான் லாக் கேல்குலேஷன் நான் சொல்லித்தர வேண்டியது. ப்ரோ அப்போ இதை வச்சு நம்ம எந்த வேலையினாலும் எதுனாலும் பண்ணலாமா? யா, யூ கேன் டூ இட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு சின்னதாக 4 ஸ்டெப் இருக்குது. என்னன்றதை அகைன் ரிவைஸ் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் இன்னும் ஒரே ஒரு ரூல் நான் சொல்லலை. ஸோ அந்த ரூலையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி. ஸ்டெப் 1 என்னது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர், அதுவும் ஏதோ ஒரு அதர் தென் 0வா ஒரு நம்பரை எடுத்துக்கோங்க அப்படின்னு எழுத போகிறேன். இன்ட்டு 10 to the பவரில் எழுதுங்க. அந்த 10 பவரை தூக்கி என்ன பண்ணணும், கேல்குலேஷனில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, கடைசியாக வச்சுக்கணும். ரெண்டாவது, லாக் புக் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கும், ஒரு நம்பர் தான் எப்போவுமே இருக்கும். அதான் ஸ்டெப் 1 சொல்லுது. ஸோ நான் வேணால் உங்களுக்கு இங்கே 4 ஸ்டெப் என்னன்றது எழுதிடுறேன். ஸ்டெப் 1, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2ல் ஃபஸ்ட்டு எப்போவுமே 0 பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், அந்த நம்பருக்கு லாக் எடுக்கணும். அண்ட் ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்,
அந்த நம்பரோட ரெஸ்பெக்டிவ் ஆப்ரேஷன் பண்ணும். என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் ஆட் பண்ணு, டிவிஷன் நான் மைனஸ் பண்ணு, அது ஓன் ஸ்டெப்பு. அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4க்கு ஆன்டிலாக் எடுக்கணும். அதில் முக்கியமான விஷயம் என்னது? அந்த ஃபஸ்ட்டு நம்பரை 10 பவர், பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை 10 பவரில் போட்டுட்டு நான் மைனஸ் போடல, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு மிச்ச 4 நம்பருக்கு ஆன்டிலாக் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேல்குலேஷன் ஓவர். மறந்துடாமல் நீங்கள் என்ன 10 பவரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதியிருந்தீங்களோ அதையும் கேல்குலேஷனில் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பக்காவாக வந்துடும். ப்ரோ பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு கேட்டேன்னா நண்பா பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். இப்போ நான் இதை போட சொன்னால் டக்குன்னு ஒரு 1.5 minutes, அவ்வளோ கூட தேவையில்லை, 1 நிமிஷத்தில் போட்டுடலாம். ஸோ ஃபேக்ட் என்னன்னா, திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். அட் த சேம் டைம் கேர்ஃபுல்லாக பண்ணி, ஏன்னா லாக் புக்கில் எக்கச்சக்கமான வேல்யூஸ் இருக்கும். நீ ஏதாவது ஒரு வேல்யூ மாற்றி எழுதிட்டனாலும் மொத்த கேல்குலேஷன் ஓவர். பட் நான் ஒரே ஒரு ஃபேக்டை மட்டும் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் நான் 12th படித்தேன்ல, ஒரு டைம் கூட லாக் புக் யூஸ் பண்ணுற அளவுக்கு கேல்குலேஷன் எங்கேயுமே வரல. சும்மா லாக் புக்கு வாங்கி வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு தவிர்த்து அந்த மாதிரி கேல்குலேஷன் ஒரு டைம் கூட வரல. சரி, ஓகே. சரி, இப்போ 4 ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துட்டேன்ல. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஓகே இது ஜென்ரல் கான்செப்ட், ஜென்ரல் இது ஆட் பண்ணுறப்ப பிரச்சனை வராது. ஆனால் மைனஸ் பண்ணுறப்ப ஒரு சின்ன பிரச்சனை வரும். என்னது தெரியுமா? இப்போ 0.300 இப்படி ஒரு நம்பர் இருக்குது, 0.4710 இருக்குது. இப்போ நல்லா கவனி, இது லாக் ஏன்னு எடுத்துக்கலாம், இது லாக் பின்னு எடுத்துக்கலாம். நான் சும்மா ஜென்ரலாக எடுக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த 2 நம்பரும் டிவைடில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ நல்லா கவனி, இது பெருசா இது பெருசா? ஆப்வியஸ்லி இதுதான் பெருசு. அப்போ உன்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? இப்படி மைனஸ் பண்ணனா உனக்கு நெகட்டிவில் கிடைக்கும். இதை எப்படி மைனஸ் பண்ணலான்னா, நீ இப்படி பண்ணலாம்ல, 0.4710 0.000, ஓகேவா? மைனஸ் பண்ணிவிடு. மைனஸ் பண்ணால் உனக்கு ஆன்சர் நான் டேரெக்டாகவே எழுதிடுறேன், இப்படி கிடைக்கும். ஸோ பட் ஃபஸ்ட்டு இது தான் வருது, செகண்ட் இப்படி தானே வருது. ஸோ அதனால் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக மைனஸ் எங்கே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உனக்கு ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் வராமல் சின்ன நம்பர் போட்டு பெரிய நம்பரால் மைனஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்கன்னா, நீ பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப் என்னதுன்னா, தம்பி அப்படியே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மைனஸ் சிம்பிளை மட்டும் போட்டுரு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நல்லா கவனி, உனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 0.1010. இப்போ இதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஆன்டி லாக் எடுக்கணும். ஆனால் நல்லா கவனிச்சு பாரு, உன் லாக் டேபிள்லேயும் ஆன்டி லாக் டேபிளையும் ஒரு வேல்யூ கூட மைனஸில் இருக்காது. அப்போ இந்த வேல்யூவை நீ ப்ளஸ்ஸாக மாற்றணும். அது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குன்னு பாரு. பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்தால் +1 ஆட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1 இருந்தால் +2 ஆட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 இருந்தால் +3 ஆட் பண்ணணும். இதுதான் லாஜிக். இதை மறந்துடாத. எப்பெல்லாம் உன்னோட லாக் வேல்யூ மைனஸில் வருதோ அப்போல்லாம் 0 பாயிண்டாக இருந்தால் +1, +1ஆக இருந்தால் +2 பண்ணு, கோசான் 2ஆக இருந்தால் 3, 3ஆக இருந்தால் 4, 4ஆக இருந்தால் 5. என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணுறதுனால 1.00, அடுத்து 0.1710. ஓகேவா? ரைட், நல்லா கவனிச்சுக்கோ. இது நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ நீ மைனஸ் தான் பண்ண முடியுமே தவிர்த்து ஆட் பண்ண முடியாது. ஸோ 0 வந்துடும். என்ன பண்ணுவேன்? 10ஆக மாற்றுவேன். இது 9, இதுவும் 9, இது 0. உங்களுக்கு தெரியும்ல, இது ஜென்ரல் சப்ட்ராக்ஷன், ரைட்டா? 928.0. ஓகேடா. ஸோ ஆட் பண்ணி இப்போ 0.8290 அப்படின்னு கிடச்சிருச்சுல. இப்போ கிடச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக எந்த வேல்யூவை தான் நான் ஆன்டிலாக் எடுக்க போகிறேன் அப்படின்னா 0.8290 கிடச்சாச்சு. இதை தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த வேல்யூவை தான் நான் ஆன்டிலாக் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 1 இருக்கா, அதை இப்படி போட்டுரு. என்ன ஆட் பண்ணுறோமோ அந்த நம்பரை இங்கே எழுதிக்கணும். என்ன ஆன்சர் கிடச்சதோ அதை பாயிண்ட்டுக்கு அடுத்து எழுதிக்கணும். லாஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இதுக்கு பார் போட்டுடணும். ஏன் ப்ரோ பார் போடுறோம்? தம்பி, நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம்? மைனஸை தான் பண்ணிகிட்ருக்கோமே தவிர்த்து நம்ம ப்ளஸ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மைனஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 1 பார். இப்போ உன்னோட ஆன்சர் எப்படி இருக்கும்? 10 to the power 1 பார். பார்னா ஒன்றும் கிடையாது, -1 அதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ 10 power -1 வரும் இன்ட்டு. இப்போ இந்த 8290க்கு நீ என்ன பண்ணணும்? ஆன்டிலாக் எடுக்கணும். எடுத்துட்டேன்னா முடிஞ்சிடும் உன்னோட வேலை. புரிஞ்சிருச்சா? ஸோ லாஜிக்காக என்ன சொல்கிறேன்? பிகர் நம்பர்லேருந்து
ஐ மீன் ஸ்மாலர் நம்பர் டு பிகர் நம்பர் மைனஸ் பண்ணுற மாதிரி ஒகேஷன் வந்துச்சுன்னா நீ பண்ண வேண்டிய விஷயம் நம்பரை மாற்றி மைனஸ் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். இப்போ இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக 0 பாயிண்டில் இருந்தால் +1 ஆட் பண்ணு, 1 பாயிண்டில் இருந்தால் +2 ஆட் பண்ணு. ஸோ ஆட் பண்ணக்கப்புறம் உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். பாயிண்ட் என்ன வருதோ அதை எழுதிக்கோ, பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீ என்ன நம்பர் ஆட் பண்ணியோ அதை எழுதிக்கோ. ஃபைனலாக அந்த நம்பருக்கு மேலே ஒரு பாரை போட்டுரு. எதுக்குன்னா 10 பவர் மைனஸில் எழுதணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த 4 நம்பருக்கு ஆன்டி லாக் எடுத்துட்டேன்னா தட்ஸ் இட் அபவுட் லாக் கேல்குலேஷன். புரிஞ்சிருச்சா? ஸோ ஜென்ரல் ரூலை கற்றுக்கோங்க. ரெண்டாவது ரூல், இந்த மைனஸ் வந்துச்சுன்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை கற்றுக்கோங்க. தட்ஸ் இட். அதை தவிர்த்து வேறு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும். ஸோ அதனால் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா நண்பா? பை பாய். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றது கேளுங்க, நான் அதற்கும் சூப்பராக போட்டுறேன். முக்கியமாக இந்த வீடியோ புரிஞ்சுதா இல்லையான்றது சொல்லுங்கள். பிகாஸ் நானே லாக் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஈஸியாக சொல்லித்தர அளவுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் நண்பா.